அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு புளி சாதம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகுத்த பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கறிவேப்பிலை சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். அதோடய 4 ஸ்பூன் வேர்க்கடலையும் 1 ஸ்பூன் நான் கடலைப்பயிறு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நான் புளி தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து 1க்கு 2ன்ற அளவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1க்கு 2ன்ற அளவில் நீங்கள் செய்யுங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் புரிஞ்சு நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஊற்றிடுங்க. இதை அப்படியே தம்மில் விட்டுடலாம். அதுக்குள்ளே நான் இதுக்கு காம்பினேஷனாக நான் முட்டை மசாலா தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேக வச்சு மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சிட்ருக்குறேன். இந்த புளி சாதத்துக்கும் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த புளி சாதம் தேங்காய் பால் சேர்த்து செய்யுங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. தம்மில் விட்ட சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சூடாக எடுத்து அப்படியே லஞ்ச் பாக்ஸில் நம்ம வைக்க வேண்டியது தாங்க. நீங்கள் ட்ராவல் போகும்போது கூட இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.